அனைவருக்கும் வணக்கம். இன்று விஸ்டம் என்ற ஆங்கில சொல்லின் கரந்துரைப்பாவாக ஆங்கிலத்தில் உள்ள அந்த அக்ரோஸ்டிக் பாயிண்ட் என்று சொல்லக்கூடிய அந்த பாவினில் விஸ்டம் என்ற சொல்லில் டபிள்யூ முதல் பகுதியாக பார்த்தோம். இன்று இரண்டாவது பகுதியாக ஐ என்ற சொல்லினை காண்போம். இந்த டபிள்யூ என்ற சொல் நாம் ஏற்கனவே கூறியது போல ஒவ்வொரு இந்த அக்ரோஸ்டிக் வேர்டு என்று சொல்லக்கூடியது டபிள்யூ என்ற சொல் முதலில் நிலைத்துள்ளது. அந்த சொல் எழுத்துருக்களிலேயே அந்த ஒவ்வொரு நிலைப்பாடு நின்று அதனுடைய பயனாக பாவினமாக காலந்தோறும் நாம் அறிந்து புரிந்த அந்த செயல்பாடுகள், மனித இனத்தின் செயல்பாடுகள் அந்தந்த மொழியில் கூறியுள்ளதை அது உத்திணிப்பாக அந்தந்த மொழியில் பொருட்கள் விளங்கும். அந்தந்த பொருட்கள் நம் மனதின் அறிவுக்கு எட்டும் வகையில் விளங்கக்கூடியவர்கள் அந்தந்த மொழி சிறந்து விளங்குகிறது. அந்த மொழி ஏற்றவாறு கரந்துரை பாட்டு என தமிழ் மொழியிலும் காலந்தோறும் சேர்ந்த நிகழ்ந்து பல்வேறு குறிப்புகளில் உள்ள போல கரந்துரை பாட்டு என்று தமிழில் உள்ளது. அதே போல் ஆங்கிலத்தில் உள்ள இந்த அக்ரோஸ்டிக் பாயம் என்று சொல்லக்கூடியது அந்த சொல்லின் அமைப்பிலேயே இந்த பாவினும் ஆங்கிலத்தில் உள்ளதை தமிழ் மொழியில் அனைவருக்கும் விளங்கும் வகையில் கூறுகிறோம். இந்த ஏற்கனவே கூறியது போல டபிள்யூ வயர் wherein to regulates existence well when emerging limiting level why we hold yourselves what will have at ideas. இந்த சொல்லின் அமைப்பிலேயே வயர் என்ற சொல்லின் அமைப்பிலேயே முதலிடத்தில் தொடங்கி அந்த பொருட்களின் அடிப்பிலேயே அந்த முதல் பகுதியை நீங்கள் அந்த முதல் பகுதியில் பார்த்து அனுப்பியுள்ளோம். இன்று இரண்டாவது பகுதியாக அந்த ஐடியாஸ் என்று சொல்லக்கூடிய ஐ என்ற அந்த சொல்லமைப்பில் ஐ என்ற சொல்லின் 4 வரிகள் அதன் அடிப்படையிலே அமைந்துள்ளது. இது கிட்டத்தட்ட அந்தாதி எதுகை என்ற அந்த பாவினத்தொடரில் தமிழ் மொழியில் இந்த பதிவுகளில் கூறுவது போல இந்த ஆங்கில மொழியிலும் ஐடியாஸ் என்ற அந்த சொல் அமைப்பிலிருந்து இன்று பார்க்கிறோம். ஐடியாஸ் இன்டு டிஃப்ரெண்ட் எமர்ஜிங் அரே சிஸ்டம்ஸ். நாம் அந்த ஒவ்வொரு நினைவு ஆகவும் நமது அமைப்பில் உள்ள அந்த நினைவகம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் பரிந்து உள்ளதை மனித இனம் கிட்டத்தட்ட இந்த கடந்த 70 லட்சம் ஆண்டுகளாக மனித இனத்தில் பரிந்துள்ள அந்த ஒளிக்குறிப்புகள் எழுத்துருவாக நிலைபெற்ற கடந்த ஒரு 5000, 6000, 10,000 ஆண்டுகளாக தொடர்ந்து அந்தந்த எந்த பகுதியில் நாம் வாழ்ந்தோமோ அந்த பகுதியில் உள்ள மொழி திறன் அறிவு தமிழ் மொழியில் உள்ளது போல மற்ற மொழியில் உள்ளது. அந்த மற்ற மொழியை விட தமிழ் மொழி சிறந்தது என்பதற்கு உண்டான அடையாளமாக பல்வேறு எடுத்துக்காட்டுகள் தமிழ் மொழியில் கூறுவது போல் அந்தந்த மொழியாளர்கள் அவர்களது பதிவினை மேற்கொள்கிறார்கள். இருந்தபோதிலும் தமிழ் மொழி மேலும் சிறந்து விடும் என்பதற்கு பல்வேறு கல்லில் பதிந்த அந்த விளக்கம், கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய இந்த கல்வி மூலம் நாம் தொடர்ந்து பதிவது அந்த கல்லில் விளக்கமடைந்த கல்வி, அந்த கல்லில் பதிந்த அந்த விளக்கம் உள்ளத்தில் பதிந்து நமது வெவ்வேறு வளர்ந்து வரும் வரிசை அமைப்பில் உள்ள அமைப்பாக நமது தொல்காப்பியத்தில் பதிந்தது போல பல்வேறு இலக்கியங்கள் இலக்கண கூறுகளுடன் பதிந்தது போல நமது ஐடியாஸ் என்று சொல்லக்கூடிய ஆங்கில சொல் அமைப்பில் பார்க்கும்போது ஐடியாஸ் என்று டிஃப்ரெண்ட் எமர்ஜிங் அரே சிஸ்டம் வெவ்வேறு வளர்ந்து வரும் வரிசை அமைப்பில் நமது உள்ளம் ஐடென்டிஃபை என்ற அந்த சொல்லின் அமைப்பிலேயே அந்த அடுத்த எழுத்து வரும். இண்டிவிஜுவல் டைரக்ஷன்ஸ் எவர் நியூட்ரல் ட்ரெண்ட் இன் ஃபீல்ட் யாசஸ். நீங்கள் எந்த துறையில் சிறந்து விளங்குகிறீர்களோ அந்த துறையில் நடுநிலையான என்ற சொல் இந்த அழைத்து ஒவ்வொருவரும் நடுநிலைமை வேண்டும் என்று ஒவ்வொரு அறிஞர் பெருமகளும் காலந்தோறும் சொல்வது இவற்றை தான். நமது வலதுபுறமோ இடதுபுறமோ நமது உறுதுணையாக நின்று நடுநிலைமையில் நின்று நாம் எந்த துறையில் சிறந்து விளங்குகிறோமோ அந்த துறையில் நமது முன் முயற்சியை காலந்தோறும் மனித இனம் தொடர்ந்து பயிற்றுவித்து வருகிறது என்பதை அடிக்கோடியிட்டு தமிழ் மொழியில் கூறலாம். அதை புரிந்து அறிந்து நமது துறையில் நாம் எந்த துறையில் ஈடுபட்டிருக்கிறோமோ அந்த துறையில் அடையாளம் நாம் ஒவ்வொருவரும் மனித இனமாக காண வேண்டும் என பரிந்து இன்சியேட்டிவ் நியூஆன்சஸ் அந்த முன் முயற்சி நுணுக்கங்களுடன் நாம் இது தேவையான மாறுதலின் போக்கு என இட்ஸ் இம்பார்ட்டன்ட் ட்ரெண்டிங் சுவிட்ச் என்று இந்த ஐ என்ற சொல்லி கரந்துரைப்பாவாக அந்த சொல்லின் அமைப்பிலேயே அந்த விளக்கமும் இந்த மொழியிலும் கூறலாம். அந்தந்த மொழி
அலர்கள் அந்தந்த மொழிக்கு ஏற்றவாறு கூறலாம் என கூறி இந்த இம்மாதிரியான இவ்வாறு ஏற்படுத்தும் சொற்கள் நமது வரையறை திட்டத்தை டெஃபனிஷன்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பதிவிற்கு மிகவும் உகந்ததாக இருக்கும் என கருதி இந்த அக்ரோஸ்டிக் வேர்ட்ஸ், அக்ரோஸ்டிக் ஸ்பீச், அக்ரோஸ்டிக் டெஃபனிஷன்ஸ் நாம் ஒவ்வொரு மொழியிலும் உருவாக்க முடியும். தமிழ் மொழியிலும் கிட்டத்தட்ட கடினமான முறை என்ற போதிலும் தொடர்ந்து இந்த செயல்மன்ற பதிவு தொடர்ந்து மேற்கொள்கிறோம். சில பாக்களில் அந்தாதி எதிரை பாவனத்தில் மேலும் அதனுடைய உந்துதலாக ஆங்கிலத்திலும் இந்த பதிவினை இன்று ஐ என்ற சொல்லில் கூறி இந்த விஸ்டம் என்ற சொல்லுக்கு அடுத்ததாக சுவிட்ச் என்ற சொல்லில் ஆரம்பித்து அடுத்த பகுதியை நாம் 3வது பகுதியாக காண்போம் என கூறி நாம் ஒவ்வொரு துறையிலும் நுணுக்கமாக அறிந்து புரிந்தவைதான் நமது பயன்பாட்டில் நாம் கற்று அறிந்தவற்றில் கடுகளவேனும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒவ்வொரு மனித இனமும் தொடர்ந்து பயிற்றுவிப்போம் என கூறி இந்த பதிவினை ஆங்கில பதிவினை நிறைவு செய்கிறோம். Ideas into different emerging array systems identify individual directions, ever neutral tendent field concepts in initiative nuances its important training switch என கூறி நமது துறையில் நமது அமைப்பில் நாம் இருக்கும் எந்த துறையில் பணிபுரிகிறோமோ எந்த துறையில் நமது ஆர்வம் காண்கிறோமோ அந்த துறையில் தனிப்பட்ட நடுநிலையான போக்கு, 2 பக்கம் சாதக பாதம், நன்மை தீமை, இடர்பாடு, ஏற்றுக்கொள்ளும் பக்குவம், இவையெல்லாம் நடுநிலையான திசை எது என கரைந்து அதில் உள்ள நுணுக்கங்களை மேலும் மாறுதலின் போக்காக நல்ல திசைக்கு நாள்தோறும் நாம் பயன்படுத்தும் பொருட்கள் நமது உடல்நிலை, நமது இருக்கும் இட காலநிலை அறிந்து நாள்தோறும் நற்செயலை புரிவோம் என கூறி இந்த செயல்மன்ற பதிவு விஸ்டம் என்று சொல்லக்கூடிய அந்த ஆங்கில சொல்லில் WI என்ற சொல்லில் இன்று நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.